நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய வசிய மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மையை எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை அன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த மையை நீங்கள் செய்யணும். இதற்குன்னு உடற்கட்டெல்லாம் போடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இந்த வசிய மை எளிமையான முறையில் வீட்டிலே செஞ்சுக்கலாம்ப்பா. யார் வேணாலும் செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுங்கிறலாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். பெண்கள் கூட எளிமையான முறையில் செய்யலாம். வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு மட்டுமே இந்த மையை செய்யலாம். ஒன்றும் பெரிய இதுக்கு மந்திர சாப நிவர்த்திலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணி தான் ஆகணும். மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி இந்த மையை செய்யணும். இதை பயன்படுத்துவதனால உங்களுக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, சர்வலோக மக்களுமே உங்களுக்கு வசியமாகுவாங்க. யாரும் உங்கள் மேலே கோபப்பட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சு அவங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப எளிமையான மை தான் இந்த மை. இதை நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது நல்லாவே வேலை செஞ்சிச்சு. நல்லா வேலை செஞ்சு நல்லா பலன் கொடுத்துச்சு. நல்ல ஒரு எளிமையான வசிய மை தான் இந்த மை. இந்த மைக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நீங்கள் தமிழ் மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வளர்பிறை என்ற ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் அதை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்கள கிராம்பு பசம்பு, இதை ஒரு மண் சட்டி எடுத்து பச்சை கற்பூரமிட்டு கொளுத்தினீங்க அப்படின்னா அது எரியும். அதே ரொம்ப எரிச்சிடக்கூடாது. அதில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா எரிச்சிங்க அப்படின்னா ஒரு கறி துண்டு போல் அது மையானது ஆகிடும். அதை நீங்கள் நல்லா உரலில் போட்டு இடித்து நல்லா மை பக்குவத்துக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட அத்தரு புணுகு ரோஜனையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்குனீங்க அப்படின்னா இன்னமும் நல்ல மை பக்குவத்துக்கு வந்துடும். நீங்கள் பாத்திர கடையில் செப்பு டப்பா இல்லை அப்படின்னா விபூதி டப்பா மை டப்பான்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. வெளியே ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோதான், அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும். அதை வாங்கி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 விரம்னு 11 நாள் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். இந்த மையானது உயிர் பெற்றிருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த மையை நீங்கள் 2 புருவ மத்திக்கும் நடுவில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யாருமே கோபப்பட மாட்டாங்க. ஒரு எரிஞ்சு விழுக மாட்டாங்க. உங்கள் மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. உங்களுக்கு அனைவருமே வசியமாகி போயிடுவாங்கப்பா. எளிமையாக சொல்லப்போனால் இந்த மையை பயன்படுத்துவதனால அனைவருமே உங்களுக்கு வசியமாகி போயிடுவாங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் நின்னீங்கன்னா பேசுனீங்கன்னா கூட அவங்க கூட நீங்கள் சொல்கிறத தான் கேட்பாங்களே தவிர அவங்க சொல்கிற முடிவுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அதுக்கு ஆமாம் சரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு அவங்க செய்ய மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்கப்பா. இந்த மையை எளிமையாக எல்லாருமே செஞ்சுக்கலாம். அவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கள்னா எல்லாருமே எளிமையாக அந்த மையை நீங்களே செஞ்சுக்கலாம். இந்த மை ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸியான முறை தான்ப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிற முறையெல்லாம் இந்த மையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான முறை தான். பக்குவமாக நல்லா ரெடி பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மைக்கு படையல்னு போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரையும் ஒரு வெத்தலை பாக்கு பூ பழம் தேங்காய் எப்போதும் போல் பற்றி சூடன் சாப்பாணி வச்சு சாமி கும்பிடுங்க. குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் முருகப்பெருமான் எல்லாரையும் வணங்கின பிறகு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா வெகு விரைவில் சீக்கிரமாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுன்னு சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை வரும். ஒரு சில பேர் நம்மக்கிட்ட குறி பார்க்குற மை இருக்கான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அந்த மை இருக்குது, வாங்கிக்கலாம். குறி பார்க்குற மை தயார் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, காளி வசிய மை காளி உபாசனை முறைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த உங்களுக்கு என்ன மாந்திரீகம் பொருட்கள் தேவைனாலும் நீங்கள் நம்மக்கிட்ட கேட்டிங்கன்னா அவசியம் அந்த பொருட்களை வாங்கிக்கலாம். கொரியர் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ, மேக்ஸிமம் நேரடியாக வர வாய்ப்பு இருக்காது, கொரியர் மூலியமாக அனுப்பி வச்சிடலாம். நன்றி, வணக்கம்.